நேயர்களுக்கு என் உள்ளம் கனிந்த பணிவான வணக்கங்கள். நேயர்களே, இன்றைய தினம் நாம் பார்க்க இருப்பது ஒரு அன்பருடைய ஜாதகம். கடந்த 2 தினங்களுக்கு முன்னால் கரூர் அலுவலகத்தில் கோபிச்செட்டிப்பாளையத்திலிருந்து வந்தவர். முதலாவதாக நான் கிரகத்தினுடைய அடைவை சொல்லிவிடுகிறேன். அவர் பிறந்தது துலா லக்னத்திலே பிறந்திருக்கிறார். ராசி பாருங்கள், அவருக்கு மேச ராசி, பரணி நட்சத்திரம். பிறக்கும் பொழுது சுக்கிரனுடைய இருப்பு 5 வருடம் 9 மாதம் 12 நாள். கிரகத்தினுடைய அடைவு லக்னத்துக்கு 6 கேது, 12 ராகு. அப்போ துலா லக்னத்திற்கு 7 சந்திரன் தனித்து, 10ஆம் இடத்திலே தசமகேந்திரத்திலே குரு உச்சம் பெற்று அதனோடு புதனும் அங்கே சகிதம் பெற்றிருக்கிறது. 11ஆம் இடத்திலே சூரியன் ஆட்சி பெறுகிறது சிம்ம மனையிலே, அதனோட சனியும் சகிதம் பெறுகிறது. அப்ப சூரியனும் சனியும் 11ஆம் பாவத்திலே. இந்த லக்னத்திற்கு 7ஆம் இடத்து அதிபதி செவ்வாய் 12 சுக்கிரன், நீச சுக்கிரனோட ராகுவோடு கூடப்பட்டிருக்கிறது. அப்போ எடுப்பிலே அந்த அன்பருடைய வாழ்க்கையை கடந்த அன்பர், இந்த அன்பை 2 தினங்களுக்கு வந்ததுக்கு முன்னால் ஏற்கனவே என்னிடத்தில் பல ஆண்டுகள் பார்த்த பரிச்சயம் உண்டு. அப்போ பிறந்தது பாருங்கள் 24/8/1978 பிறந்தவர். 11 மணி 43 நிமிடம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் பிறந்தவர். லக்னம் துலா லக்னம். அப்போ 7ஆம் இடத்ததிபதி 12 கெட்டது, சிறப்பு தான். ஆனால் அங்கே சுக்கிரன் கூடலாமா? கூடக்கூடாது. அதனோட எரியும் நெருப்பில் பெட்ரோலை ஊற்றுவதை போல அங்கு அடிசனராக ராகு. அப்ப யாரை திருமணம் செய்தாலும் முதல் வாழ்க்கை நிச்சயமாக தோல்வி அடையும். அப்போ அந்த அன்பரை கேட்கிறேன், உனக்கு திருமணம் ஆகி பிரிவினை கோர்ட்டில் தான் நிற்கும் அப்படின்னு. சார், நான் அதுக்கு தான் சார் பார்க்க வந்தேன். ஏன், எதனால? 7ஆம் இடத்ததிபதி செவ்வாய் 7ஆம் இடத்திற்கு 6 மறைந்தது சிறப்பு. லக்னத்திற்கு 12. ஆனால் கூட யாரு கூடுறார்? சுக்கிரன். கூட யாரோட கூடுறார்? அடிசனா ராகுவோட கூடுகிறார். அப்போ தாரதோஷம் வலிமைப்படுகிறது. எதனால் என்றால் 7 சந்திரன், ஒரு கேந்திராதிபதி மறுகேந்திரம், 10 தசமகேந்திராதிபதி 7ஆம் பாவத்திலே தனித்த சந்திரன், 7ஆம் இடத்ததிபதியோட சுக்கிரன். அப்போ 3ஆம் இடத்தை கை வைத்துக் கொள்ளுங்கள். அப்போ 3ஆம் இடம் என்ன? தாம்பத்திய ஸ்தானம். அந்த தாம்பத்திய ஸ்தானத்திற்கு அந்த செவ்வாய் பஞ்சம விரையாதிபதியாக வருவார். அப்போ லக்னத்திற்கு அது பார்த்தீங்கன்னா 2/7 மாரகாதிபதியோட வருவார். அப்ப 2ஆம் இடம்ன்றது குடும்பம். இந்த குடும்ப ஸ்தானாதிபதி குடும்பத்திற்கு விரையாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிரனோடு. 8ஆம் இடம் என்பது களத்திர ஸ்தானம், ஸ்தானாதிபதி. அந்த காரகன் சுக்கிரன், களத்திர ஸ்தானாதிபதி ஒன்று கூடி அவன் வாங்கிய நட்சத்திராதிபதி யார் என்று பார்த்தால் அந்த செவ்வாய் சந்திரனுடைய நட்சத்திரத்திலே. சந்திரன் பாருங்கள் கேந்திரத்திலே. அப்போ முதல் தாரம் இவரை யாரை கட்டினாலும் சூன்யம்தான். அப்ப 2வது வாழ்க்கைக்கு வரணுன்றது விதி. அதே போன்று என்னிடத்தில் கடந்த 6 தினங்களுக்கு முன்னால் 2வது வாழ்க்கைக்காக வருகிறார். அப்போ வாழ்க்கை இழந்த பெண்ணுக்கோ வாழ்க்கை அருந்த பெண்ணுக்கோ வாழ்க்கை துணையாக போனா உன்னுடைய இல்லறம் நல்லறமா விளங்கும்ன. அதே போன்று பொருத்தம் பார்க்கும் பொழுது உன்னுடைய ஜாதகத்துக்கு 3ஆம் இடம் தாம்பத்திய ஸ்தானம் வலிமை குறைவு இருக்கிறது. அதனால பார்க்கும் பொழுது வர பெண்ணு ஜாதகத்துல 3ஆம் இடமும் 11ஆம் இடம் இளையதாரத்த சங்கமும் நல்லா இல்லைன்னா மறுபடியும் அந்த வாழ்க்கை போயிடுங்க. அதே போன்று 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்தவர் மீண்டும் மறு வாழ்க்கை அவருக்கு நடக்கிறது. என்னிடத்தில் வரலாம் என்று சொன்னார், ஆனால் வர முடியல. திடீர் விபத்து மாதிரி கல்யாணம் நடக்குதுங்கன்னு. ஆனால் கல்யாணம் நடந்து 6 மாசத்துல மீண்டும் வர்றார். அந்த வாழ்க்கையும் பிரிய வேண்டும் என்பது விதி. அதைத்தான் பார்த்து அமைக்க வேண்டும். ஒரு மனிதனுக்கு 90 வயது வரல ஆயுள் இருக்கும் என்று நம்ம சொல்லுகிறோம். ஆனால் ஓடுற ரயிலில் தலை வச்சு படுத்தா என்ன நடக்கும்? ஆயுள் அற்பமாயிடும். அந்த மாதிரி 2வது வாழ்க்கை உனக்கு அமைக்கணும். எப்படி அமைக்கணும்ன்றது விதியோடு அமைக்கணும், இல்லைன்னா 3வது வாழ்க்கைக்கு வருவேன். அதனால அந்த பொண்ணு ஜாதகத்தை பார்க்கிறேன். பிறந்தது மீன லக்னம். மீன லக்னத்துக்கு இளையதாரத்துக்கு உண்டான கிரகம் 12ஆம் இடத்திலே வலிமை பெற்றிருக்கிறது. இந்த தம்பி ஜாதகத்தில் பாருங்க, இளையதாரம் யாருன்னா 11 இளையதாரம் சூரியன். அந்த சூரியனோட யார் சங்கமிக்கிறார்? சனி கூடுறார். அப்ப பாருங்கள், ஒரு பிளஸ்ஸான கிரகத்தோட ஒரு மைனஸான கிரகம். 11ஆம் இடத்து அதிபதியோட 11ஆம் இடத்திற்கு 6 சத்ரு ரோகரணாதிபதி சனி. சரி, ஒரு கிரகம் குரு உச்சம் பெறுகிறது, சிறப்பு. அதனோட யாரு கூடுறா? புதன். நெகட்டிவான கிரகங்கள். 12 செவ்வாய் இருப்பது சிறப்பு. மற்றொரு கிரகம் நெகட்டிவான கிரகம் சுக்கிரன் கூடி ராகுவோட.
அப்போ முதல் வாழ்க்கையும் தோல்வியாகும், ரெண்டாவது வாழ்க்கையும் இப்படியான்னு. அப்போ பிரிகிறாங்க. பிரிந்த பெண்ணு மீண்டும் ஒன்று சேருவா. உனக்கு எப்போ கரெக்டாக குரு திசை வரும் பொழுது, குரு திசை எப்போ வருது? 6/6/2025. அப்போ கடந்த ஒரு 7-8 தினங்கள் ஆகுது. இப்போதான் அந்த பிரிந்த பெண்ணு தகவல் அனுப்புறாளாம், மீண்டும் நம்ம ஒன்று சேர்ந்து வாழலாம். பார்த்தீங்களா? விதை ஒன்று போட்டு சுரை ஒன்றா முளைக்கும். அப்போ ரெண்டாவது வாழ்க்கையால் தித்திக்கணும் என்பது விதிப்பயன். அந்த பெண்ணு மீன லக்னத்தில் பிறந்திருக்கிறா. 12 அயன சயன போகத்தில் சனி. கரெக்டாக பாருங்க, அந்த பொண்ணுக்கு சனி புத்தி கிராஸ் ஆகுது, இந்த பையனுக்கு குரு திசை கிராஸ் ஆகுது. அப்போ இளையாதாரத்தால் சுபிக்கிறன்றது விதிப்பயன். அப்போ மீண்டும் வர்றான், நான் பிரிஞ்சா ஒன்று சேரலான்னு என்ன கேட்குறாயா, வேணுமா வேண்டாமா? கட்டாயம் உன்னுடைய ஜாதகம் என்பது கோணலாகத்தான் இருக்கிறது. ஆனால் அந்த பெண்ணுடைய ஜாதகத்தில் 11ஆம் இடம் இளையதாரம் என்பது 12 இருக்குது. கட்டாயம் பிரிந்தவர் ஒன்று சேரணும்னு அன்னைக்கு நீங்கள் சொன்னீங்க ஐயா. அதே மாதிரி இந்த குருதசை வந்தால் பிரிஞ்சவன் ஒன்று சேருவான்னு நீங்கள் அதே மாதிரி சேர்றீங்க. அப்போ வாழ்த்துக்கள் அப்படிங்கிறான். அப்போ எதனால் அப்படி சொல்கிறேன்னா, துலா லக்னம் என்று எடுத்துக்கொண்டாலே டேஞ்சரஸ் லக்னம் திருமண வாழ்க்கைக்கு. கிட்டத்தட்ட 80% மக்களுக்கு துலா லக்னத்தில் பிறந்த ஆண் பெண்களுக்கு முதல் வாழ்க்கை சூன்யமாகிறது. இந்த 20% சொன்ன பார்த்தீங்களா, அவங்களாம் தப்பி பிறந்த மாணிக்கங்கள். அவர்கள் 20% யாரோட கூடியிருக்கும்? குரு செவ்வாயோட கூடியிருக்கும், குரு சூரியனோட கூடியிருக்கும். இந்த செவ்வாய் நெகட்டிவான கிரகத்தோட கூடியிருக்காது, ரெண்டும் பரிவர்த்தனை பெற்றிருக்கும். அதனால தான் ஒரு ஜாதகத்தை கண்ணோட்டமாக பார்க்கும் பொழுது முன்னோட்டமாக தெரியுங்கிறது. இந்த துலா லக்ன அன்பர்களுக்கு திருமணம் ஆகி முதல் வாழ்க்கை எதனால் சூன்யமாகுதுன்னா, குடும்பாதிபதியே குடும்பஸ்தானத்திற்கு 6 கூடையனா வருவான், லக்னத்துக்கு 7 கூடையனா வருவான். அதே போன்று குடும்பஸ்தானத்துக்கு மாரகாதிபதி யாருன்னு கேட்டால் சனியும் புதனும் மாரகாதிபதிகளாக வருவாங்க. இது ஏதாவது பார்த்துக்கிட்டாலும் சேர்ந்து எப்படி மாரகாதிபதினா, லக்னங்கிறது உயிர் ஸ்தானம். உயிருக்கு 2ஆம் இடத்துக்கு என்ன பொருள்? குடும்பம், வாக்குவன்மை, தனவரவு ஸ்தானம், அது பொருளாதார ஸ்தானம். பேச்சால ஒருத்தன் தவளை வாயால் கடுற மாதிரி, நூடலும் தன் வாயால் கடுற மாதிரி பேச்சாலே கிடக்கூடிய அம்சம் யாருக்குன்னா, இந்த துலா லக்னக்காரனுக்கு 2ஆம் இடத்து அதிபதி செவ்வாய் சுக்கிரன் ஒன்று கூடியிருக்கா, அல்லது செவ்வாயோட சனியும் புதனும் ஒன்று கூடியிருக்கான்னு பார்க்கணும். இது நெகட்டிவான கிரகங்கள் கூடாமல் இருந்துட்டு செவ்வாய் அழகாக இருந்து குருவுடைய பார்வையிலையோ சூரியனுடைய அம்சத்தில் இருந்தால் இவர்கள் முதல் வாழ்க்கை தித்திக்கும். அதனால மேக்சிமம் இந்த 3ஆம் இடத்து அதிபதி குரு பாருங்கள் 6 கூடையனா வந்துடுவார். லக்னாதிபதியே பாருங்கள் அட்டமாதிபதியாக வருவான். பாக்கியாதிபதியாக வரக்கூடிய புதன் பாருங்கள் விரையாதிபதியாக வருவான். அப்போ சிங்கிள் ஆதிபத்தியம் பெற்ற கிரகம் பாருங்கள் சந்திரன் ஒரு கேந்திராதிபதியாக வருவான். அதனால தான் துலா லக்னம் டேஞ்சரஸ் லக்னம் திருமண வாழ்க்கைக்கு. ஆனால் இதுலேயும் தப்பி பிறந்த மாணிக்கங்கள் என்பது 20 to 15%. அவர்களுக்கு செவ்வாய் குரு, சூரியன் செவ்வாய், சூரியன் குரு இதெல்லாம் மிங்கிள் ஆகி ஆப்போசிட்டான பிளானட்டரி பொசிஷன் அமரப்பெறாமல் இருந்தால் இவர்கள் முதல் வாழ்க்கையே ரொம்ப அற்புதமாக அமைகிறத பார்க்கலாம். அதனால தான் கண்ணோட்டமாக பார்க்கும் பொழுது முன்னோட்டமாக தெரியும் நண்பர்களே. துலா லக்னத்திற்கு எந்த கிரக கூட்டு கிரகங்கள், அதாவது ஒரு லக்னத்துக்கு 3ஆம் இடமும் 5ஆம் இடம் கௌரவஸ்தானமும் 7ஆம் பாவமும் அழகாக பார்த்து அமைக்கலனால தான் இந்த மாதிரி ஒரு குறை. இந்த மாதிரி நெகட்டிவான கிரகங்கள் அமைப்பு உள்ளவர்கள் தான் கண்ணோட்டமாக பார்க்கும்போது முன்னோட்டமாக பொருத்த பந்தத்திலேயே இந்த 9 பொருத்தம் இருக்குது, இந்த 10 பொருத்தம் இருக்குன்னு பார்த்து அமைச்சோன்னா இந்த வாழ்க்கை சூன்யமாகும். அது மாதிரி பொருத்த பந்தத்தை பார்க்கும் பொழுது 3ஆம் இடமும் 7ஆம் இடமும் 11ஆம் இடமும் 5ஆம் இடமும் ஒன்றுக்கு ஒன்று ஒரு பாவத்துடு பாவான்னு ஒரு கணக்கு இருக்கு நண்பர்களே. அதை பார்த்து நம்ம பொருத்தத்தை அமைக்க வேண்டும். மீண்டும் அடுத்த நிகழ்வில் சந்திப்போம். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.